உங்க பழைய பட்டு புடவை எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர்ல கொடுத்து அதிக விலை பெறுங்க. இதே போல் பழைய வெள்ளி பொருட்களையும் கொடுத்து நல்ல விலை பெறலாம். ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர், தமிழகம் எங்கும். உன்னில் நான் தானடா, உன்னை காணாத கண்களுக்கு ஒளியேதடா. மூழ்கி மூழ்கி போனேன் உன்னில் நான் தானடா, உன்னை காணாத கண்களுக்கு ஒளியேதடா. ஸ்ரீனிவாச வெங்கடேச வெங்கடேச ஸ்ரீனிவாச ஸ்ரீனிவாச வெங்கடேச வெங்கடேச ஸ்ரீனிவாச. மூழ்கி மூழ்கி போனேன் உன்னில் நான் தானடா, உன்னை காணாத கண்களுக்கு ஒளியேதடா. அம்புஜவல்லியுமே தாரம் என்று வந்தாள், உனது நெஞ்சில் தாயும் அவளே வலம்புறம் நின்றாள். கேசவன் உன்னிடத்தில் ஆசை கொடி உரைப்பேன், அசைவினிலே தரணி தன்னை பாசம் கொண்டு நிறைப்பாய். சந்திரனின் சாபம் தன்னை நீயும் என்று முடித்தாய், திரௌபதியும் உன்னை எண்ணி கூந்தல் தன்னை முடித்தாள். பெருமாள் உன் பெருமை சொல்லி உனது அடியில் கிடப்பேன், திருமால் உன் அருமை சொல்லி தினமும் உன்னை துதிப்பேன். மூழ்கி மூழ்கி போனேன் உன்னில் நான் தானடா, உன்னை காணாத கண்களுக்கு ஒளியேதடா. வல்லியுமே தாரம் என்று வந்தாள், சரங்கபாணி நினைவினிலே தாயும் அவள் நின்றாள். ஒப்பிலி அப்பனுமாய் நீயும் அங்கு வந்தாய், அழகு கோடி வசுந்தரையை திருமணம் செய்தாய். தஞ்சையிலே அசுரன் தன்னை நீயும் அன்று அழித்தாய், பஞ்சனையை பாம்பு மேலே நீயும் அன்று படுத்தாய். பொதுவாக நீயும் அங்கே கிழக்கு நோக்கி இருந்தாய், சிவிராஜன் காண எண்ணி மேற்கு நோக்கி நகர்ந்தாய். மூழ்கி மூழ்கி போனேன் உன்னில் நான் தானடா, உன்னை காணாத கண்களுக்கு ஒளியேதடா. மூழ்கி மூழ்கி போனேன் உன்னில் நான் தானடா, உன்னை காணாத கண்களுக்கு ஒளியேதடா.
శ్రీనివాస వెంకటేశ వెంకటేశ శ్రీనివాస శ్రీనివాస వెంకటేశ వెంకటేశ శ్రీనివాస மூழ்கி மூழ்கி போனேன் உன்னில் நான் தானடா உன்னை காணாத கண்களுக்கு ஒளியேதடா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமோ நமகா. இஸ்தலத்தில் பெருமாளோட திருநாமம் ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத்த மாதவ பெருமாளா அனுகிரகம் பண்ணிட்டு காட்சி கொடுத்துட்டுருக்கார். பெருமாள் புராதனமான பெருமாள். இங்கே விஸ்வரூப தரிசனமாகவும் அமர்ந்த திருமேனியில் பெருமாள் இங்கே தரிசனம் பண்ணிட்டுருக்கார். எல்லா ஊர்லேயும் நரசிம்மர் கிழக்கு மேற்கு திசையை பார்த்து தான் இருப்பார். இங்கே மட்டும்தான் நரசிம்மர் வந்து தபஸ்கோலத்தில் யோக நரசிம்மரா தெக்க பார்த்து தரிசனம் பண்ணிட்டு இருப்பார். அதே ஸ்வரூபத்தில் பெருமாள் இங்கே சாலிகிராம திருமேனியாக இருந்ததா ஐதீகங்கள். அதுக்கு மேலே பெருமாளுக்கு மந்திர மூலிகைகள் பெரிய பெரிய ரிஷிகள் முனிவர்கள் இவங்களால் தபஸ் செய்யப்பட்டு மந்திர ஒலிகளை ஆட்கொள்ளப்பட்டு அது மூலம் மூலிகளை அரைச்சி அது மூலம் திருமேனியை வந்து ஸ்தாபிதம் பண்ணதாங்கிறது சாஸ்திர புராணத்தில் இருக்குது. பெருமாள் 650 வருஷத்துக்கு முற்பட்ட பெருமாள், யுகங்கண்ட பெருமாள். இந்த நரசிம்மரை தரிசனம் பண்ணுறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு கேட்டால், எதிரிகள் தொல்லைகள் கிடையாது, திருமண தடை நீங்கும், வியாபாரம் பெருகும். அதே சமயத்தில் பெருமாள் வந்து இங்கே ஸ்ரீதேவி தாயார் பூமிதேவி தாயாரோட அமர்ந்த திருமேனியில் இருக்கும்போது அவரோட பாதத்தை பார்த்தா விண்ணுலகத்தை பார்த்து இருக்கும். அதனால் யார் ஒத்தவங்க என்ன தரிசனம் பண்ண வராங்களோ அவங்களோட பாவங்கள் எல்லாம் விண்ணுலகத்தை பார்த்து வைகுந்தத்தை நோக்கி அவங்க என்னை சந்து சேருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் இந்த பெருமாளை யாரெல்லாம் தரிசனம் பண்ணுறாங்களோ பிரதோஷம் வியாழக்கிழமை இந்த தினங்களில் வந்து நரசிம்மருக்கு அர்ச்சனை பண்ணி தரிசனம் பண்ண நினைச்ச காரியம் பிரார்த்தனைகள் பரிதமாகும். ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா, ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா, ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா, ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. உன்னன் திருநாமம் சொன்னேன் ஈசா, சொல்ல சொல்ல இனிப்பது சர்வேசா, சொல்ல சொல்ல இனிப்பது சர்வேசா. ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசா, ஓம் நமோ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா.
ஸ்ரீனிவாசா உந்தன் திருநாமம் சொன்னேன் ஈசா சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா சொல்ல சொல்ல இனித்தது சர்வேசா. பூலோகத்துல கலியுகத்துல ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒவ்வொரு அனுகிரகம். கலியுகத்துல ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு கஷ்டங்களை படும்போது நமக்கு காக்கிற கடவுளா ஒவ்வொரு பெருமாளும் வருவார். அதே மாதிரி கலியுகத்துல தெற்கு நோக்கி நமக்காக நரசிம்மர் காத்துன்னு இருக்கார். அதுவும் சம்பிரோக்ஷனாகி 1 வருஷம் கூட ஆகலை. அதனால அவர் தயாரா இருக்கார் அவர் நம்மளை பார்க்கறதுக்கு. அதனால எல்லாரும் நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு உங்க மனசுல இருக்கிற பிரார்த்தனை குறைகள் உங்க மனசுல இருக்கிற கஷ்டங்கள் எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிட்டு போகும்போது அடுத்த நட வரும்போது உங்களுக்கு அதுக்கான தீர்வு அதுக்கான உங்களுக்கு கஷ்டங்களுக்கான வழிகள் எல்லாமே போய் எல்லாம் நல்லபடியா சுபிக்ஷமா இருப்பீங்கிறது நரசிம்மரோட அனுகிரகம். இது ஸ்தல புராணம். மினிமம் இது 600 வருஷங்கிறோம். ஆனால் அதுக்கு முற்பட்ட காலங்கள் ஏன்னா கோவிலோட மண்டபங்கள் கோவிலோட அமைப்புகள் கோவிலோட கிரந்த எழுத்துக்கள்லாம் பார்க்கும்போது தேவதாரி எழுத்தெல்லாம் வரும்போது கிபி 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்த காலங்கள் ராஜராஜ சோழன் வழிபட்ட காலங்கள் உள்ள காலங்கள் இது. அதனால் இந்த கோவிலை வழிபடுறது என்னென்னா புராதன கோவில்களை வழிபட நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய இங்கே ஹோமங்கள் வேள்விகள் யாகங்கள் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த கோவிலை சுற்றி எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துட்டே இருக்கும். அதனால் நம்ம இந்த சுவாமியை தரிசனம் பண்ணும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். கோவில் வாசல் வரைக்கும் நமக்கு இந்த காரியம் நடக்குமா நடக்காதா இது முடியுமா முடியாதாலாம் தெரியாது. ஆனால் அந்த கோவிலுக்கு போகும்போது மனசில் ஒரு அமைதி மனசுக்கு தேவையான ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் வீட்டுக்கு போனால் இந்த செயலை செஞ்சால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதியும் வழியையும் இந்த நரசிம்மர் காட்டுவர். உன்னால் நடக்குதையா
கோடி சொன்னால் இனிக்குதையா உன்னாமம் கோவிந்தா உன்னால் நடக்குதையா நன்மை பல கோவிந்தா திருமாலின் திருமேனி அலங்காரங்கள் கண்டு தினம்தோறும் அவன் பேரில் துதி பாடுங்கள் திருமாலின் திருமேனி அலங்காரங்கள் கண்டு தினம்தோறும் அவன் பேரில் துதி பாடுங்கள் திருவேதம் புகழ்கின்ற திருநாமங்கள் திருவேதம் புகழ்கின்ற திருநாமங்கள் அவன் திருலோகம் வாழ்கின்ற அவதாரங்கள் அவன் திருலோகம் வாழ்கின்ற அவதாரங்கள் திருமாலின் திருமேனி அலங்காரங்கள் கண்டு தினம்தோறும் அவன் பேரில் துதி பாடுங்கள் மச்ச அவதாரம் சதுர்வேதம் காத்தது கூர்ம அவதாரம் அசுரரை வென்றது மச்ச அவதாரம் சதுர்வேதம் காத்தது கூர்ம அவதாரம் அசுரரை வென்றது வராக அவதாரம் பூமியை காத்தது வராக அவதாரம் பூமியை காத்தது நரசிம்ம அவதாரம் திருநாமம் சேர்த்தது நரசிம்ம அவதாரம் திருநாமம் சேர்த்தது திருமாலின் திருமேனி அலங்காரங்கள் கண்டு தினம்தோறும் அவன் பேரில் துதி பாடுங்கள் எல்லாரும் பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கும் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த நாள் சனிக்கிழமை பெருமாளை சேவிக்கிறது வந்து ரொம்ப விசேஷம். பெருமாளை வந்து தரிசனம் பண்ணுறவங்க எல்லாருமே கல்கண்டு திராட்சை வாங்கிட்டு வந்து அவங்க திருநாமத்தில் அர்ச்சனை பண்ணிட்டாங்கன்னா 7 வாரத்துக்கு நினச்ச காரியங்கள் கைகூடும். வைகுந்தம் போகிறதுக்கான வழிகள் கிடைக்கும். ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் 1000 பாவம் செய்யணும் முன்னாடி சொன்னோம். இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சால் நம்ம நிறையா பாவம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பாவத்துக்கு பிராட்சித்தங்கிறது ஒரே ஒரு இடம்தான். அதுவும் இந்த பெருமாள் தான் மாதவ பெருமாள். மாதவ பெருமாளும் நீலமேக பெருமாளும் ஒன்று தான். வைகுந்தத்துக்கு முதல்ல போகிற பெருமாள் இந்த பெருமாள் தான். 107வது திவ்ய தேசம் மாரி திவ்ய தேச பெருமாள் மாரி இவர் நின்ன திருக்கோலம் இல்லாமல் அமர்ந்த திருக்கோலத்தில் தன்னோட திருப்பாதத்தை வைகுந்தத்தை பார்த்து வச்சுட்டு இருக்கிறதுனால இந்த பெருமாளை தரிசனம் பண்ணால் வைகுந்தம் போகிறதுக்கான பிராப்திரஸ்து எல்லாத்தையும் கொடுப்பார். என்னடா சாமி நம்ம நல்லா வாழணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது வைகுந்தத்தை பற்றி சொல்கிறாங்களே நினைக்காதீங்க. நம்மளுக்கு கடமைகள் முடிஞ்சுடுத்து நமக்கு அடுத்த காரியங்கள் வரணும், அடுத்த பிறப்பு வரணும், அடுத்த யுகம் வரணும், அடுத்த நல்ல பிறப்பு வரணுங்கும் போது நமக்கு யுகங்கள் பூர்த்தியாகி வைகுந்தம் போனால் மட்டும்தான் அடுத்த மானிட பிறப்பிலே நல்ல உசந்த பிறப்பாகவும் நல்ல பிறப்பாகவும் கொடுத்து இறைபக்தியை கொடுப்பா. அதனால் இந்த பெருமாளை தரிசனம் பண்ணுறதுனால இறைபக்தி வளரும். என்னைக்கு இறைபக்தி வளர்றதோ அன்றைக்கி நம்மளோட நாடு வளரும். நாடு வளரும் போது தேசங்கள் எல்லாமே சுபிக்ஷமாக இருக்கும். அதனால் மக்கள் எல்லாரும் வந்து பெருமாளை தரிசனம் பண்ணணுங்கிறது ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கிறோம்.